Dhanush, he's not your regular superstar. ரொம்ப ரெகுலரான ஒரு சூப்பர் ஸ்டார் வச்சு அந்த மாதிரி ஒரு ஜேர்னியை சொல்ல முடியாது. You need an actor like Dhanush who is also a superstar. I love the old school action film. படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40% தான் ஆக்ஷன், இதெல்லாம் ட்ராமா. யோசிக்கும் போதே வந்து இட் வாஸ் லைக் அ 3-part ஃபிலிம். அந்த மாதிரி தான் யோசித்தோம், அந்த மாதிரி தான் எழுதினேன் நான். ஹிந்து நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் புவனேஷ் சந்தர் அண்ட் இன்னைக்கு கேப்டன் மில்லர் திரைப்படத்தின் இயக்குனர் அருண் மாதேஸ்வரனோட தான் பேச போகிறோம். வணக்கம் சார், இட்ஸ் லவ்லி மீட்டிங் யூ. நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. ஃப்ரம் ராக்கி அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்டர்வியூஸ் தட் யூ கிவன் சின்ஸ் தென் யூ சீம் லைக் அ கீன் அப்சர்வர் ஆஃப் பீப்புள் இன் ஜென்ரல். அதனால் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா இப்போது ஜென்ரலாகவே இப்போது நம்ம லைஃப்பில் இருந்து மக்களை போய் டைரெக்டாக ஸ்ட்ரீட்ஸில் பார்க்குறோம், இல்லை லிட்ரேச்சர் படிக்கிறோம், இல்லை சினிமா பார்க்குறோம், அங்கேருந்து ஐடியாஸ் நமக்கு வருது. பட் ஒன்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இல்லாமல் அது ஒரு கெரியராக மாறும் போது உங்களுக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும், இல்லைனா அதுக்கப்புறம் யூ வில் பி பேக் டு பேக் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கலாம். த நம்பர் ஆஃப் சோர்சஸ் ஃபார் த ஐடியாஸ் சார்ட் ஆஃப் கம்ஸ் டவுன், ரைட்? லைக் வாட் ஆர் அது எப்படி, லைக் where do you go back to now? Is that like முன்னாடி மாதிரி is there a change right now that you feel in this? No, not at all. நான் இப்போ கூட ஆட்டோவில் தான் போவேன் நிறைய இடத்துல. எனக்கு அந்த இதெல்லாம் அந்த சேஞ்செலாம் எனக்கு இது இல்லை. மை பர்சனல் லைஃப் இஸ் மை பர்சனல் லைஃப். அந்த இதுக்கும் இது ஒரு பெருசாக சேஞ்ச் வரல. ஜென்ரலி டோன்ட் நம்ம வேலை படம் பண்ணுறது அவ்வளோதான். அது மீறி நம்ம இந்த சொசைட்டிக்கு வேறு எதுவும் பெருசாக பண்ணல. ஸோ அதனால நம்ம அது பெருசாக பேசிக்கிறோன்ற ஒரு இது இல்லை. படம் பண்ணியிருக்கோம், இந்த படம் பண்ணதுக்கப்புறம் அது ரிலீஸ் டைமில் வில் ஹேவ் டு கோ மீட் பீப்புள் அண்ட் இது. பட் அதர்வைஸ் ரொம்ப இதுதான். So like now let's say next வந்து இப்போ like Captain Miller is inspired from a real life story சொன்னீங்க. So like now once you're out of the system, next project போறப்போ like where does that idea, like where do you go to search for the next idea? Like, we read news படிக்கிறோம், incidents that happen across the world எல்லாத்தையும். இப்போ now that we see this Palestine war and அதெல்லாம். So these are all events that affect us. ஒரு ரைட்டராக ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கும்போது we basically கதைகள் சொல்கிறது வந்து என்னென்னா ஆடியன்ஸ்க்கு வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகணும். அண்ட் அது இட்ஸ் நாட் லைக் நம்ம ப்ரீச்சியாக மெசேஜ் சொல்கிற மாதிரி இல்லை. பட் வி ஷோ அ ஸ்டோரி, அந்த ஸ்டோரியில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்ற மாதிரி ஒரு இதுதான். ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய பார்க்கறதுனால அந்த மாதிரி இது நடக்குதுன்னா அதுலேருந்து வர இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் மோஸ்ட்லி. right, and of course now we can't talk about too much into the story, but the germination எங்க இருந்து வந்துச்சுன்னு can you share a little bit about that? This is basically the oppressed fighting for freedom, and freedom from what and from who is the story. And அதில் வந்து என்னன்னா the main genesis of this idea, அந்த இது வந்து மூல இது வந்து எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் மை சித்தப்பா வந்து வாஸ் இந்த ஆர்மி. எங்கிறது அவங்க சின்ன வயசில் சொன்ன சில விஷயங்கள் அண்ட் நான் இந்த லேட் 80s நடந்த அந்த ஸ்ரீலங்கன் சிவில் வாரில் நடந்த சில விஷயங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஐ ஹேட் ஒர்க்ட் அவுட் அ ஸ்டோரி. அது ஒரு இது அந்த ஃபார்மில் அது வெளியே போய் பிச் பண்ணும்போது அது மெட்டீரியலைஸ் ஆகலை பிகாஸ் ஆஃப் த கண்டென்ட். அண்ட் அது இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ரீலங்கன் சிவில் வார்ன்ற ஒரு இது வரும்போது ஸோ 2 years அந்த ஸ்டோரி அப்படியே எடுத்து வச்சுட்டு ஸோ அதை வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆர்மியில் செட் பண்ணால் இங்கே அக்செப்டபுளாக இருக்கும். நம்ம இட்ஸ் ஈஸி டு ஃபைண்ட் அ ப்ரொடியூசர்ன்ற போது அந்த இதை வந்து அப்படியே ஒரு பிரிட்டிஷ் ஆர்மி ட்ரூப்பில் நடக்கிற ஒரு விஷயம். அண்ட் அது மூலிமா ஒரு கேரக்டரோட இது ஒரு ட்ராவல்ன்ற மாதிரி அது கொஞ்சம் ஐ ஒர்க்ட் அரவுண்ட் இட் அண்ட் மேட் இட் அக்செப்டபுள். நம்ம இதுக்கு இந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கணுன்றது ஒரு இதுதான். Actually you mentioned travel, right? Like both Rocky and Sanika idum the characters travel பண்றது தாண்டி ஸ்டோரியை வந்து ரோடில் ட்ராவல் on the road. That is something that very fascinating that இந்த ரெண்டு படத்துலையும் பண்ணது. இந்த படத்தில் வந்துட்டு from the trailer it looks different than that, but what sort of a journey is it? Again like roadல போற மாதிரி ஒரு இது போகுமா இல்ல? I won't call it a road film because Rocky and இது வந்து mostly they were like a road film மாதிரி தான், on the goன்ற மாதிரி. This is also there are elements of see basically this characters are all nomads மாதிரி தான். அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு வீடு இருக்காது, ஒரு இது மாதிரி தான். they are all dacoits, அங்கங்கே போயிட்டு. ஸோ அப்படி பார்த்தா இட்ஸ் ட்ராவல் அந்த மாதிரி அந்த ஒரு இதுவும் இருக்கும்.
பட் நான் அதில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. இட்ஸ் மோர் அபவுட் த ட்ராமா அண்ட் வாட் டிரைவ்ஸ் திஸ் கேரக்டர் டு டூ வாட் ஹி டஸ். அந்த ஒரு இது அண்ட் த ஜேர்னி, இதில் வந்து ஜேர்னியாக பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரோட ஜேர்னியாக தான் பார்க்க முடியும். ஒரு இன்னசென்ட்டான ஒரு பையன், அவனுக்கு ஃபஸ்ட்டு வர ப்ராப்ளமே ரொம்ப சில்லறதனமாக, ரொம்ப சின்ன ஒரு இது. அப்போ நம்ம சின்ன வயசில் பார்க்கும்போது ஒரு இந்த பார்க்குற ஒரு இது, நம்ம சின்ன வயசுல அந்த ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்போ பெருசா தெரியும். பட் இப்போ திரும்பி பார்க்கும்போது இதுக்காரா இப்படி ரியாக்ட் பண்ணுன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஒரு கால் எடுக்கிறான். அங்கேருந்து அவனோட லைஃப் எப்படி சீரியஸா மாறுதுன்ற ஒரு ஜேர்னி, அந்த ஒரு இது இருக்கும் அந்த கைட். அண்ட் அருண், உங்களுடைய முதல் படம் ராக்கி அண்ட் சானிகா, இது ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபேக்ட் ராக்கி பார்த்தபடி ஞாபகம் இருந்துச்சு. த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ லைக் வாஸ் யூ ஆர் ஷோ ஷோர் ஆஃப் த ஸ்டைல் தட் யூ ரொம்ப டிஸ்டிங்டான ஒரு ஸ்டைல் ரெண்டு படத்துக்குமே இருக்குது. இப்போ கேப்டன் மில்லர் இட்ஸ் பிகர் இன் ஸ்கேல் அண்ட் there's a star in the presence அப்படிங்கிறப்போ you have to of course like you have to bring in your sensibilities, you have to bring in your form and உங்கள் லாங்குவேஜ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும். அதே சமயம் இட் ஷுட் பி palatable to a larger audience அப்படிங்கிறது ஒரு பேலன்ஸ், ஒரு ஸ்ட்ரைக் ஆகணும் இல்லையா? பட் அண்ட் தட் இஸ் நாட் சம்திங் தட் it's not something that you can test and do it. It's like அந்த ஒரு இதுவும் இருக்கு, கமர்ஷியல் சோ கால் ஒரு அந்த இதுக்குள்ள ஜோன்ல இருக்கிற ஒரு இது, அந்த தாட் ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு ஆள். எனக்கு அந்த மாதிரி யோசிக்க வர, ஐ மீன் நான் யோசிக்கிறவங்க தப்பா நான் சொல்ல, பட் எனக்கு அது மாதிரி வராது. ஸோ அந்த இதுல வந்து இப்போ நான் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா இட் இஸ் ட்ரிக்கி இது ப்ராப்போசிஷன் தான். அது வந்து கரெக்டா பண்ணணும், அட் த சேம் டைம் எனக்கு பிடிச்ச மாதிரியும் பண்ணணும், எல்லாருக்கும் பிடிக்கணும். ஒரு மாதிரி ட்ரிக்கியான ஒரு ப்ராப்போசிஷன் தான் ஐ திங்க் வந்திருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற மாதிரி தான் நான் நம்புறேன். ஏன்னா மை ஃபர்ஸ்ட் 2 ஃபிலிம்ஸ் தே வேர் ஒரு ரொம்ப தின்னான ஒரு ஸ்டோரி, ரொம்ப தின்னான ஸ்டோரிஸ் ரெண்டும். ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அதுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷன். But this has a bigger canvas. As in canvas, I'm not talking about the economics of the film, but I'm talking about the story of the film. Because it's almost a biography mariana or vishayam. We follow this guy, and in that process இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ்க்குள்ள கன்ஃபைன்டான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளேயும் கதை சொல்ல முடியாது. அந்த டிராவல் காமிக்கும் போது we will have to go to இது, அதுக்கான எக்கனாமிக்ஸும் மாறும். And like you said, when you have a big star like Dhanush on board, obviously அவரோட ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு இது இருக்கும், அவங்க இது. பட் லக்கிலி என்னன்னா வித் தனுஷ் அண்ட் ஹிஸ் ஃபேன்ஸ், தனுஷ் ஃபேன்ஸ் வந்து அவர் தனுஷ் இஸ் நாட் யுவர் ரெகுலர் சூப்பர் ஸ்டார். ஹி டஸ் ஃபிலிம்ஸ் லைக் அசுரன், கர்ணன். அவர் வந்து ரொம்ப கிரவுண்டடான இது, ஒரு எமோஷனலான இது மாதிரி பண்ணுவார். அண்ட் ஐ சி திஸ் கேப்டன் மில்லரும் அந்த ஒரு ஜோன்ல தான் நான் பார்க்குறேன். அவரோட அந்த ரொம்ப எமோஷனலான ஒரு ஜேர்னி தான் அந்த படம். இப்போ ட்ரெய்லர் மூலியமா நிறைய பேருக்கு அந்த இம்ப்ரெஷன் ஒரு அவுட். பட் படத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 40% தான் ஆக்ஷன், இதெல்லாம் ட்ராமா. ஒரு ஜேர்னி ஆஃப் திஸ் கை இஸ் லைக் அந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட், ஏன் அவன் இப்படி மாறுறான், அதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு இது. அண்ட் அது வந்து ரொம்ப ரெகுலரான ஒரு சூப்பர் ஸ்டார் வச்சு அந்த மாதிரி ஒரு ஜேர்னியை சொல்ல முடியாது. யூ நீட் அன் ஆக்டர் லைக் தனுஷ் ஹூ இஸ் ஆல்சோ அ சூப்பர் ஸ்டார். ஸோ அப்படி அந்த ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கும் போது இட்ஸ் ஈஸியர். இந்த மாதிரி கதைகள் சொல்றது இன்னும் ஈஸி ஆன் அ பிக் ஸ்கேல். ரைட். அண்ட் ஸ்டோரி டெல்லிங் லைக் வி ஸ்போக் ராக்கி அண்ட் சானிகா ரெண்டுத்துலையுமே வந்துட்டு நிறைய ஸ்டாட்டிக் ஷாட்ஸ் அண்ட் லாங் ஷாட்ஸ், சிங்கிள் டேக்ஸ் நிறைய இருந்துச்சு. பட் ஹியர் ஈவன் த ட்ரெய்லர் கட் வாஸ் ஸோ விவிட், தேர் வாஸ் ஸோ மச் எனர்ஜி அண்ட் தேர் ஸோ மச் ஃப்ளோ. நிறைய சினிமேட்டிக் ஷாட்ஸ், நிறைய மூமெண்ட் நிறைய இருக்குது. அதுமே is that like you balancing things because you like, because we are like talking a lot about attention span and audience க்கு வந்துட்டு long single shots and அவ்வளோ wide frames or static shots பார்க்கிறதுக்கு நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. Was that something decision call? Yeah, it was a conscious call. இந்த படத்தை the lengthiest shot எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 minutes ஒரு 3 minutes தான் இருக்கும். பட் அதுவே நிறைய பேருக்கு ஒரு லென்த்தியான ஷாட் மாதிரி படம். பட் இதில் மேட் ஷோர் தட் அந்த இது அந்த மாதிரி ஒரு ஜோனுக்குள்ள போகக்கூடாதுன்னு. ஏன்னா இது ராக்கி அண்ட் சானிகா இதுல சீன்ஸ் கம்மி, சீன்ஸா கம்மி. பட் ஈவன் அந்த சீன்ஸ்குள்ள நடக்கிற ஈவெண்ட் வந்து எலாபரேட்டா காமிக்கிறது. பட் இதுல வந்து சீன்ஸ் ஜாஸ்தி, நிறைய டைம் லைன் காமிக்கணும்ன்ற போது we can't afford to go lengthy shots. அந்த ஒரு இது ஃபிலிம் லாங்குவேஜாவே கொஞ்சம் மாறணும். அந்த இதுக்குள்ளேயே வந்து நம்ம வைக்க முடியாது. பட் அட் த சேம் டைம் எனக்கு அந்த ஒரு எமோஷன் இருக்குன்னா அதை சஸ்டெயின் பண்றதுக்கான ஒரு ப்ரீதிங் அந்த இது வரைக்கும் கொடுக்கணுன்ற ஒரு இது எப்பயும் இருக்கும். ஸோ
தெரியல, ஒரு மாதிரி ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் தான் அது. உங்களுடைய டீசாச்சுரேட்டட் கலர்ஸில் இருக்கிற ஒரு ஃபேசினேஷன், ஏன்னா சாணிக்கா இதுவும் சரி, இந்த படத்துலையும் கூட ட்ரெய்லர் பார்க்குறப்போ இட்ஸ் அவ்வளோ த பிரைட் ரெட்ஸ்க்கு நீங்கள் போகலை, going for a little desaturated tones. அது where does it stem from? And of course, like I mean, usually period films க்குன்னு ஒரு பண்ணுவாங்க. This doesn't look like that. அதுலயும் பிரேக் பண்றீங்க. So where does it come from? என்னோட இது அப்படின்னு நினைக்கிறேன், கலர் பிளைண்ட்னஸ் இருக்கான்னு தெரியல. இல்லை, எனக்கு ஐ டோன்ட் லைக் பிரைட் கலர்ஸ். எனக்கு ஜென்ரலாகவே லைஃப்பில் வந்து எனக்கு பிரைட்டான விஷயங்கள் ரொம்ப பாப் அவுட் ஆகிற கலர்ஸ்லாம் லைஃப்பில் முடிஞ்சால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் மாதிரி பார்க்குற ஒரு ஆள். பட் அந்த மாதிரி எடுக்க முடியாது, ஃபுல் படமும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கணும்னு ஆசை. பட் எனக்கு கலர்ஸ் ஜென்ரலாக பாப் அவுட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு உறுத்தும். எக்ஸ்ட்ராக்டிங் பர்ஃபார்மன்ஸஸ் சம்திங் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் இல்லையா? பிகாஸ் இப்போது வசந்த் ரவியாக இருக்கட்டும், லைக் கீர்த்தி சுரேஷாக இருக்கட்டும், இல்லை தனுஷ் சாராக இருக்கட்டும், இல்லை சிவராஜ்குமார், எல்லாருமே அவங்க வர்றப்போ அவங்களுக்கு ஒரு செட் ப்ராசஸில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் வருவாங்க, ஒரு இதில் கொண்டு வருவாங்க. நீங்கள் அதை இது பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு ஜெல் வித் இட். பட் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு, இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேல் இருக்கிற படத்துக்கு, do you get that time to sort of sit down and understand, and what was that process like with Dhanush? Dhanush is a phenomenal performer. அதில் இதுவும் இல்லை. And it works well for me as a director. I don't have to like feed him a lot. அந்த கதை படிச்சுட்டாரு, அவர் கதையை படிச்சுட்டாரு, அது உள்ள வாங்கிட்டாரு. இந்த கேரக்டர் இனோஸ், இந்த கேரக்டரோட இன் அண்ட் அவுட் எல்லாமே தெரியும் அந்த இது அவர் இதெல்லாம். ஸோ அவர்கிட்ட போய் இது இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்றது, நான் யூஸ்வலாக நடிச்சு காமிக்கிற ஒரு ஆளும் இல்லை. திஸ் இஸ் த சிச்சுவேஷன் அண்ட் திஸ் இஸ் த திங், ஹவ் தே கோட் ரியாக்ட்ன்றது ரொம்ப பேசிக்கான ஒரு இதுதான். ஸோ அவருக்கு வந்து இப்போ உள்ள செட்டுக்கு வரும்போதோ இதுக்கு வரும்போதோ அவர் பார்க்க வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து நடிக்கிறாருன்ற மாதிரி. பட் நான் எடிட்டில் பார்க்கும்போது தான் தெரியுது, ஐ மீன் த சட்டில், ஹவ் சட்டில் ஹி வாஸ். இதில் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேல் படத்தில் லவுடாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்ற மாதிரி ஒரு இது இருக்குல்ல, சி வெரி லவுட் பர்ஃபார்மன்ஸஸ் அந்த மாதிரி. இதில் இஸ் வித் ஐ திங்க் ரொம்ப சட்டிலாக அது இருக்கணும், ரொம்ப ஓவர் த டாப்பாக இருக்கக்கூடாது. அண்ட் த எண்ட் ஆஃப் த டே தேர் ஆல் காமனர்ஸ் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் த சிஸ்டம்ன்ற போது அவங்கள எடுத்தோடனே ரொம்ப பவர்ஃபுல்லான இது இந்த மாதிரியான ஒரு ஜோனுக்குள்ளே இது தேர் ஆல் காமன் பீப்புள், அவங்களுக்கான லைஃப்பை ரொம்ப ரியலாக காமிக்கணுன்ற ஒரு இது ஜோனில் தான். ஸோ அந்த இது வந்து தனுஷ்க்கும் அது இருந்தது. அவர் வந்து இவன் வந்து கதை போக்கில் அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த நரேட்டிவ்ல லேட்டர் ஆன் ஹி பிகம்ஸ் அ பிக் ரெபல் அண்ட் இது மாதிரி இருந்தாலும், பட் ஸ்டார்டிங் ஹி இஸ் அ காமனர், ஒரு இன்னசென்ட்டான ஒரு பையன். ஸோ அந்த இது வந்து அவன் ஃபியூச்சர்ல ஆக போற இது வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, இங்க வந்து அந்த இன்னசென்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து பிரில்லியண்டா அது வந்து ஆக்டர் லைக் தனுஷ் இட்ஸ் ஈஸி, அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை அவங்களுக்கு. ஸோ அவர் ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிறாரு அண்ட் பிரில்லியண்டாகவும் பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அது எனக்கு ஈஸியாக தான் இருந்தது அவரோட இந்த ப்ராசஸ். இட்ஸ் லைக் கேரக்டரோட டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க இல்லையா? லைக் ஃப்ரம் ஒரு சின்ன வயசுல அதுக்கப்புறம் ட்ராவல் அண்ட் சில ரிப்போர்ட் செட் தட் இட்ஸ் 3 பார்ட்ஸாகவும் எடுக்கிறதா ஒரு முடிவு. The idea is there. I mean யோசிக்கும் போதே வந்து இட் வாஸ் லைக் a 3-part film அந்த மாதிரி தான் யோசிச்சோம், அந்த மாதிரி தான் எழுதினேன் நான். And we were supposed to do the first part which was the first part is set in the 13th century அந்த மாதிரியான ஒரு இது. So we என்னன்னா for me I'm not a very commercially successful director. அதுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் பெருசு. ஸோ அந்த எக்கனாமிக்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு டைரக்டர் வச்சு அந்த அவ்வளோ பெரிய படத்தை அவங்களால பண்ண முடியாது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில். ஸோ அந்த இது ஜோனில் யோசிக்கும் போது வில் டூ த செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் விச் இஸ் நாட் அஸ் பிக் அஸ் த எக்கனாமிக்லாம் இட்ஸ் நாட் அஸ் பிக் அஸ் தட்ன்ற போது இது பண்ணலான்ற இது ஒர்க் அவுட் ஆகும்போது இட் பிகம் அதுக்கான இப்போ படத்துலேயும் அதுக்கான லீட்ஸும் இருக்குது, அதுக்கான ப்ரீக்வலுக்கான ஒரு இதுவும் ஸ்டோரியும் சொல்லுவாங்க. Okay, so it might go to a prequel and then to... No, it has a prequel and it also has a sequel. அந்த ஒரு இது. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு எபிசோடை வந்து சொல்கிற மாதிரி. பட் அந்த எபிசோடே வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக தெரியணும். இப்போ எடுத்துட்டு இதுக்கான ஆன்சர் அங்கே வரும், இதுக்கான இது இப்படி வரும்ன்ற மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த படத்தில் இதுக்கான ஒரு இது அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் இந்த ஒரு கேப்டன்லன்றது ஒரு படம். அந்த படத்துக்குள்ளே வந்து அந்த எல்லாமே கம்ப்ளீட் ஆகணும், எல்லாம் ஆர்க்கும் கம்ப்ளீட் ஆகணும், எல்லாரோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கடைசியில் அதுக்கான ஒரு ஆன்சர் கிடைக்கணும். அதெல்லாம் வந்து அடுத்த பாட்டில் சொல்லுவோன்ற மாதிரி அந்த ஒரு இது விடல. பட் அந்த பாட்டுக்கான லீட்கான ஒரு இதோட தான் முடியும்.
அண்ட் ப்ரீக்வல்கான ஸ்டோரியோட தான் ஆரம்பிக்கும். And this has nothing to do with the revenge trilogy like No, this is separate. This is separate thing. Every film you change the technicians, and with music this time GV Prakash is come in. What actually announcement up I thought of this, which is that you like using silences and and idukku neriya poraal GV Prakash is known for his background scores. So this was a nice coming together அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. But what is actually in these 3 films, what's your philosophy with using scores to accentuate the scenes? அது ஏன்னா நம்ம ஒவ்வொரு இது வரப்போ ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸ் வரப்போ they bring in something, right? So where does your understanding stand right now? But totally depends on the mood of the film ன்னு வெச்சுக்கோங்க. It totally depends on the mood of the film. For films like Rasani Kaidam and Rocky, we needed a lot of silences and the characters அவங்கள loneliness காமிக்கிறதுக்கான ஒரு இது அங்கே லோன்லினஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இது மியூசிக் போட்டு அது ஃபீல் பண்ண அவங்க லோன்லியாக இருக்காங்கன்னா பார்க்குற ஆடியன்ஸும் வந்து எம்டியாக அதை ஃபீல் பண்ணணும் அந்த ஜோனில். பட் இது அப்படி இல்லை. இட் இஸ் ஒரு 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 கேரக்டரோட எமோஷனல் ஜேர்னின்ற போது அந்த எமோஷன் வந்து ஒரு பாயிண்ட்ல அது ஒரு இது மியூசிக்கலோட அது இது அண்டர்லைன் பண்ணாதான் சில விஷயங்கள் அது ஈஸியாக போய் சேரும். ஸோ அந்த விஷயம் அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து ஜிவியோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் அவரோட இது வந்து ஃபினாமினல். இது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து எல்லாருமே வந்து இது அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் படம். பட் என்னன்னா இட் இஸ் ஒரு ஒரு இந்த ஆக்ஷன்றது வந்து மேஜராக செகண்ட் ஹாஃப்ல தான். பட் இந்த வேர்ல்ட் செட்டிங் அப்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸ்டார்டிங் அந்த இது ஃபர்ஸ்ட் ஒரு 45 minutes ஆஃப் த ஃபிலிம் யூ செட் அப் த வேர்ல்டு இல்லை, அது வந்து போர் அடிக்காம இருக்கணும். அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும்னா யூ நீட் அ சாலிடான ஒரு ஸ்கோர் டு கீப் த ஆடியன்ஸ் என்கேஜ்டு அந்த இதுக்கு. ஸோ ஏன்னா ஒரு 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 ஃபர்ஸ்ட் ஒரு 45 minutes இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் இட் டேக்ஸ் ஆஃப்ன்ற போது அந்த ஃபர்ஸ்ட் 45 minutesக்கான இது வந்து ஒரு ஒரு இதாக மியூசிக்லாம் ஹோல்ட் பண்ணும். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் அப்படிதான் நான் பார்க்குறேன். எனக்கு வந்து ஆடியன்ஸோட அட்டென்ஷனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் பெரிய ஸ்கேல் படம்னாலே இப்போ வந்துட்டு திஸ் இமீடியட் டேக் திஸ் ஃபினோமினன் கால்ட் அஸ் பேன் இண்டியா கம்ஸ் இன் அண்ட் நவ் வி ஆர் சீயிங் ஆக்டர்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் அந்த லைன்ஸ் எல்லாம் ப்ளர் பண்ணிட்டு இருக்காங்க. காஸ்டிங் சிவராஜ்குமார் ஃபார் த எக்கானமிஸுக்கும் ஒரு அட்வான்டேஜான விஷயம். அண்ட் ஹீ இஸ் அ டெரிஃபிக் பெர்ஃபார்மர் ஹூ பிரிங்ஸ் ஹிஸ் ஓன் டு தி ஃபிலிம். வாட் வாஸ் ஐடியா லைக்? இந்த கேரக்டர் அவர் பண்ண எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான். பட் என்னன்னா இங்க பண்றதுக்கு இங்க ரெண்டு பேரை கேட்டோம். பட் didn't work. ஒருத்தர் பண்றேன்னாரு. பட் த எக்கனாமிக்ஸ் didn't work for us. and then இன்னொருத்தருக்கு வேணான்னாரு. பட் அது எனக்கு அப்புறம் எனக்கு மஃப்டி ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு I've seen ஓம், அவரோட உபேந்திரா அவர் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஓம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அது. ஸோ எனக்கு அவரோட லுக்கும் இதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் ஐ நீடட் சம் ஒன் வித் தட் சீனியாரிட்டி. அந்த ஒரு இது இருக்கணும். அவர் பார்த்தாவே வந்து ஓகே அவரு இப்போ ஒரு நியூ ஃபேஸ் அங்கே வைக்கும் போது என்ன ஆகும்னா அவரை பற்றி ஒரு இதுவும் இருக்காது. பட் இவர் எக்ஸ்டெண்டட் கேமியோன்ற ஒரு பெருசாக அவங்களோட பேக் ஸ்டோரிலாம் எதுவும் நம்ம சொல்ல போகிறதில்ல. பட் அவர் வந்து நிற்கும் போது அவரோட ப்ரெசன்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு அப்பீல் ஆகணுன்ற போது வி கேன் கோ வித் அ நியூ ஃபேஸ் ஒரு இது. பட் இப்போ சிவனை வந்து நிற்கிறாருன்னா இவருக்கு பின்னாடி ஒரு நீங்க வாய் வார்த்தையில ஒரு 2 கதை சொன்னீங்கன்னா அது நம்புவாங்க, இவர் இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆளுன்ற மாதிரி. ஸோ அந்த விஷயத்துல இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் அது கூட வர அந்த எக்கனாமிக்ஸும் வந்து பட்ஜெட்டாகவும் கொஞ்சம் பெருசா அவர் உள்ள வந்தாருன்னா கொஞ்சம் பெருசா இட்ஸ் ஆட் ஆன் மாதிரி தான். அந்த சேம் வித் சந்தீப் ஆல்சோ. சந்தீப் ஆல்சோ என்னன்னா I've known him like my first film I was supposed to do it with him in 2011. பட் அப்போலேருந்து தெரியும். Sandeep again in the character that he plays, Captain Rafiqன்ற the character, எனக்கு இங்கேயும் எனக்கு அந்த யூஸ்வலி ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் இது இந்த ஃபினாமினல் அந்த இது பேன் இண்டியான்ற வார்த்தை எனக்கு இது அந்த இது பேசிக்கலி தேர் டப்பிங் ஃபிலிம்ஸ் ஒன்றும் இதில் முன்னாடி இதாண்டா போலீஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம், எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான். பட் என்னன்னா இப்போ இந்த மீடியா காயின் திஸ் திங் அந்த ஒரு இது அந்த ஒரு இதுக்குள்ள அந்த ஜோனுக்குள்ளேயே நான் அதை யோசிக்கல. அண்ட் எனக்கு சிவனா
பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பர்ஃபார்மராக தான் இதில் நான் உள்ளே கொண்டு வந்தேன். அண்ட் ஐ திங்க் there's a scene where அவங்க 2 பேருக்குள்ள ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகும். 2 பேரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. தனுஷ் அண்ட் சிவன் 2 பேரும். அண்ட் அவரு சார் வந்து அவரோட அப்பதான் தெரிஞ்சது, ஓகே பெரிய கை தான். And in both your films, you like to play with the action, and even அந்த சாணிகாதம்ல கூட அந்த கத்தார்சிஸ் நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் யூ ஃபைண்ட் அ வே டு அந்த கன்ஸா இருக்கட்டும், இல்லை அந்த தட் ஆசிட் சீன். In Captain Miller, it's set in 1930s, but from the trailer, you seem to be having even more fun with it. Like, be the guns, like, where does that, in the weapon and tools of destruction, either using them as devices of storytelling, where does that fascination come from? ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்னு எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதெல்லாம் இந்த டூல்ஸ்லாம் தேவை. ஸோ அப்படிதான் எனக்கு அந்த ஃபேசினேஷன்லாம் பெருசாக. இப்போ நீங்கள் சாணிகாயுதம், இப்போ ராக்கியில் ஆட் திஸ் கேட்லிங் கன், இது அந்த எண்ணில் சாணிகாயுதம்லாம் அந்த மாதிரி பெருசாக கன், ஒரு ரிவால்வர், இதெல்லாம் அந்த மாதிரி தான். பட் இது வந்து இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் வார், ஒரு மிலிட்ரி பேக் ட்ராப் இருக்கு, ஒரு டெக்காய்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது யூ ஹேவ் தட் ஃப்ரீடம், அந்த வெப்பன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கான இது. அண்ட் தென் எனக்கு ராக்கி சாணிகாயுதம் ரொம்ப ஃபிசிக்கல் வயலன்ஸ் ஜாஸ்தி, அஸ் இன் ஃபிசிக்கல் ஆக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி, ப்ரூட்டலான இதில் வந்து கீப்பிங் தட் இன் மைண்ட் தட் திஸ் ஹாஸ் டு ரீச் எவ்ரி ஒன். ரொம்ப ப்ரூட்டலாகவும் நிறைய விஷயங்கள் காமிக்க முடியாது, ரொம்ப இதாக பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம ஈஸியாக இப்போ தூரத்துலேருந்து கண்ணில் சுடுறதுக்கும் அந்த கண்ணை எடுத்துகிட்டு போய் மூஞ்சில் அடிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுதான் தூரத்துலேருந்து ஷூட் பண்ணால் இட்ஸ் அக்செப்டபிளான வயலன்ஸ். பட் அதே கண்ணை எடுத்துகிட்டு போய் டச் நச்சுன்னு மூஞ்சில் அடித்தா அது வந்து ஒரு இதான அட் எண்ட் ஆஃப் த டே அவன் ரெண்டும் சாவதான் போகிறான். கண்ணால் தூரத்துலேருந்து சுட்டாலும் அவன் சாவதான் போகிறான், கண்ணால் கிட்ட போய் அடித்தாலும் அவன் சாவதான் போகிறான். அந்த அந்த எண்ட் பாயிண்ட். பட் இந்த ப்ராசஸ் தான் வந்து இது தூரத்துலேருந்து சுடுறதுனால வந்து அது பெரிய வயலன்ஸ் இல்லைன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. அந்த ஒரு சீன் கன்ஸ் இது. ஸோ அந்த ஜோனுக்குள்ளே போகலான்ற ஒரு இதுதான். Right, and because in the very frame of Dhanush and the போட்டு அந்த கன் ஹோல்ட் பண்றது, because நம்ம யூசுவலா we are used to what AK-47 or the big sniper rifles in American films, or நம்ம ஊர்ல யூஸ் பண்ற police guns or something. So like that's what I thought, like I mean it was so new, just having a new gun adds so much to the impact already அப்படின்ட்டு பட்டுச்சு எனக்கு. The genre of Captain Miller is set in war and stuff. From the top of your mind, கேப்டன் மில்லரை சார்ந்து இந்த படங்கள் ஃப்ரம் வேர்ல்ட் சினிமா which you think we should watch அப்படின்னா can you suggest? Seven Samurai, Yojimbo, Sholay. Sholay is like a huge ஆக்சுவலாக ஷோலே வந்து செவன் சாமுராய் கிட்டேருந்து வந்த ஒரு ஐடியா தான், அந்த வந்தது தான். எனக்கு செவன் சாமுராய், யோஜிம்போ, ஷோலே, அண்ட் தென் இந்த பக்கம் ஈஸ்டில் இருக்க இந்த சாமுராய் ஃபிலிம்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் வெஸ்டில் இருக்க இந்த கவுபாய் ஃபிலிம்ஸோட இன்ஃப்ளூயன்ஸும் ஜாஸ்தி. இப்போது ஆமாம், வெஸ்டர்ன் ஸ்பெகட்டிஸ், சர்ஜியோ லியோனோட ஃபிலிம்ஸ் அண்ட் கிளின்ட் ஈஸ்ட்வுடோட ஃபிலிம்ஸ். அண்ட் இது ரெண்டுத்தையும் இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம இந்தியன் ஃபோக்லோருக்குள்ள ஒரு மாதிரி ஒரு அமால்கமேட் பண்ணி ஒரு இது மாதிரி அதோட ஃபியூஷன் மாதிரி தான் நான் மில்லரை பார்க்குறேன். லைக் நீங்கள் கேட்டதுக்கு வந்து இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் டேல தான் இருக்கும் மில்லரில், நிறைய இதில் தான். நீங்கள் டோனாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஷோலே அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளே தான் ஆக்ஷன். எனக்கு ஐ லவ் த ஓல்ட் ஸ்கூல் ஆக்ஷன் ஃபிலிம். இந்த ஓல்ட் ஸ்கூல் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் தான் வந்து தி கிவ் மீ த ஐ, அந்த ஒரு இது. ஸோ அந்த ஜோனுக்குள்ளே தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் செவன் சாமுராய் அண்ட் தென் யோஜிம்போ அண்ட் தென் இது ஷோலே அண்ட் தென் இந்த வெஸ்டில் இருக்க இந்த spaghetti, western spaghetti, Sergio Leone's films da. You want to tell stories, you want to make films, you are a student of films as well, and நீங்க இண்டஸ்ட்ரியில வந்துட்டீங்க, you have made your mark already with 2 films and now ஒன்று வந்துட்டு இருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்டிக் ஜர்னி ஒன்று இருக்கும் இல்லையா, லைக் வாட் யூ வாண்ட் டு அட்டைன்? மேக்கிங் ஃபிலிம்ஸ் வித் பிக் ஸ்டார்ஸ்ன்றது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். அது வந்து பிளேயிங் ஃபார் த கேலரி, வந்து நம்பர்ஸ் அட் எண்ட் ஆஃப் த டே கலெக்ஷன் எவ்வளோ அந்த ஒரு ஜோனுக்குள்ளே போகுது. எனக்கு அது மீறியும் தெர் இஸ் சினிமா, அது மீறியும் தெர் இஸ் ஃபிலிம் மேக்கிங். அந்த இது எனக்கு அதுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு நான் ரொம்ப இதாக இருக்கேன். கண்டிப்பாக பண்ணுவேன். எனக்கு இப்போ மை பாயிண்ட் இஸ் லைக் மேக் பிக் ஃபிலிம்ஸ், ஏர்ன் மணி அண்ட் ப்ரொடியூஸ் மை ஓன் ஃபிலிம்ஸ், இண்டிபெண்டான ஃபிலிம்ஸ். அது பண்ணுறதுக்கான இதுவும் இது பண்ணிகிட்ருக்கேன். ஐம் செட்டிங் அப் மை ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்.
அந்த பண்ணுறேன் ஸ்லோவாக, லைக் அதுக்கான இது பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அந்த படங்கள் நான் எடுக்க போகிற அந்த படங்களுக்கு வந்து நானே சினிமோட்டோகிராஃபி பண்ணணும். ஸோ அந்த அந்த இதில் இருக்கேன். நானே ப்ரொடியூஸ் அந்த மாதிரி பண்ணுற படங்களுக்கு வந்து ஐ நீட் கம்ப்ளீட் ஃப்ரீடம். நான் நினச்சது தான் எடுக்கணும், நான் நினச்சது மட்டும் தான் எடுக்கணுன்ற ஒரு ஃப்ரீடமோடு அந்த அந்த ஜோனுக்குள்ளே போனால் தான் அந்த அந்த மாதிரி படங்கள் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கேன். அது வேணா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸாகவே எடுத்துட்டோன்னா ஒரு பாயிண்ட்ல இதாக இருக்கும். I want to make films that give me that eye, ஒரு கிரியேட்டிவ் ஐ, ஒரு இது பண்ணணும். யாருக்கும் எந்த பதில் சொல்லாமல் ஒரு படம் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே போகணும். எனக்கு அதுக்கு நானே சினிமாட்டோகிராஃபி பண்ணணும். அந்த ஒரு பக்கம் ஒரு ப்ராசஸ் இருக்குது. பட் எனக்கு என்னென்னா கடைசி வரைக்கும் நான் படம் பண்ணணும் தான் எனக்கு ஆசை. அவ்வளோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ புவன், தேங்க்யூ.